என்னது தமிழ்நாட்டில் நடக்கிற பிஜிஎஸ்க்கு எந்த தமிழ் டீமே குவாலிஃபை ஆகலையா அப்படி கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், நீங்கள் கேட்டது ரைட்டு தான். செமிஃபைனல்ஸ் முடிஞ்சிச்சு. செமிஃபைனல்ஸில் எந்தெந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க, எந்தெந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகாமல் விட்டு தவற விட்டாங்க வாய்ப்பு, அதெல்லாம் அதை பற்றி அந்த வீடியோ இருக்கும்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, நான் தான் ஆல்ட்டு பேசுகிறேன். பிஜிஐஎஸ் செமிஃபைனல்ஸ் வந்து பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் கிராஃப்டன் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸே வந்து லேண்டில் வச்சாங்க. இது வரைக்கும் அஃபிஷியல் எதுவுமே செமிஃபைனல்ஸ் லேண்டில் வைக்கல, ஃபைனல் மட்டும் லேண்டில் வச்சாங்க. இந்த டைம் கிராஃப்டன் யாரும் நம்ப போகிறது கிடையாது, எல்லாம் லேண்டில் வந்து ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செமிஃபைனல்ஸே வந்து லேண்டில் வச்சாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 24 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 24 டீமில் வந்து டாப் 8 வந்து எங்கே போயிருக்காங்கன்னா ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஃபைனல்ஸ் எங்கன்னா டேரெக்டாக சென்னைக்கு வந்துட்டாங்க. அது எந்தெந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அந்த வீடியோ இருக்கும் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தமிழ் டீம் வந்து இந்த செமிஃபைனல்ஸ் ப்ளே பண்ணாங்க. யாராக இருக்கிறீங்கன்னா வெல்ட், டிடி அண்டு ட்ராய். இவங்க 3 தமிழ் டீமுமே இந்த 3 தமிழ் டீமே ப்ளே பண்ணாங்க. இந்த சேட்லி 3 தமிழ் டீமாலேயுமே குவாலிஃபை ஆக முடியல. இன்னும் ஆள்ட்டு 3 தமிழ் டீமில் ஒரு ஆள் கூட குவாலிஃபை ஆக முடியலையா, யாராவது ஒரு ஆள் டஃப் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் 100% ட்ராய் வந்து குவாலிஃபை ஆக வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல வந்து விட்டுட்டாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் டே 3 தமிழ் டீமுக்கே யாருக்கும் ஒழுங்கா போல. செகண்ட் டே ட்ராய் விரித்தனமான கம்பேக் கொடுத்து 2 சிக்கன் டின்னு ஒரே நாளில் கொடுத்தாங்க. ஃபைனல் டே லாஸ்ட் மேட்ச் வரைக்குமே ட்ராய் குவாலிஃபை ஆகிறதுக்கு 99% சான்ஸ் இருந்தது. கைக்கு வந்தது வாய்க்கு வராத போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாரி கிட்ட வந்து ஜஸ்ட் மிஸ் பாயிண்ட், கொஞ்சம் கைக்கு வந்தது கிட்ட வந்துட்டு அப்படி விட்டுட்டாங்க. இல்லைனா ட்ராய் செம்மையான பெர்ஃபார்மன்ஸ். ட்ராய் அவங்கள குவாலிஃபை ஆக வேண்டியது, அவங்களுமே குவாலிஃபை ஆக முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் தமிழர்ஸ் வந்து எல்லா மேட்சையும் விட்டுட்டு கடைசி மேட்ச் பார்த்தீங்கன்னா வெறி கொண்ட வேங்கை சினங்கொண்ட சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் விளாண்டாங்க. அதே அப்ரோச்சை சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் #1 அடிச்சே குவாலிஃபை ஆகிருக்கலாம். ப்ரெஷர், பேனிக், அந்த ஒரு ப்ரெஷர்லேயே பொறுமையாக ஆடணும்னு சொல்லிட்டு ஆடினாங்க. என்ன மைண்ட் செட்டில் ஆடினாங்க தெரியல. ஆனால் லாஸ்ட் மேட்ச்சு வேறு லெவல் மைண்ட் செட்டில் ஆடினாங்க. இந்த லாஸ்ட் மேட்ச் செகண்ட் நடிச்சாங்க, ஆனால் அவங்களுமே குவாலிஃபை ஆக முடியல. அப்புறம் வெல்ட் ஸ்போர்ட்ஸ் அவங்களுமே சேட்லி குவாலிஃபை ஆக முடியல, ஏன்னா அவங்களுக்கும் ஜோன் வந்து அமையலை. இந்த 3 தமிழ் டீமே குவாலிஃபை ஆக முடியல. இதுக்கப்புறம் வேற எந்தெந்த தமிழ் டீம் வேற எந்தெந்த டீம் தான் குவாலிஃபை ஆச்சு ஆல்ட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான இது நான் இங்கே தரேன் பாருங்க. எந்தெந்த டீம்னு சொல்றீங்க கொடுங்க பாருங்க. எந்தெந்த டீம் தான் குவாலிஃபை ஆச்சு ஆல்ட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாப் 8 இந்த இருக்க டாப் 8 வந்து குவாலிஃபை இருக்காங்க. யாருன்னா நம்ம சோல் குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான கேம் பிளே, சோலோட ஆடியன்ஸு கால் லைக் ஆடியன்ஸா சோலோட ஆடியன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி 2 பேத்துக்கும் ஃபைட் நடக்கிற மாரி ஜாலியாக சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுமாதிரி சோல் வந்து #1 அடிச்சு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அப்புறம் ஓஜியும் வெறித்தனமான கேம் பிளே கொடுத்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. அப்புறம் ஜெனசிக்ஸ் ஸ்போர்ட்ஸு, அப்புறம் வந்து RUG, அப்புறம் வந்து இவங்கெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அப்புறம் அண்டர் டாக்ஸ் வச்சு ப்ளே பண்ண நம்ம ரெவனட் எக்ஸ்பார்க் அவங்க குவாலிஃபை இருக்காங்க. 4th பிளேஸில் ஒரு டீம் இருக்கு, அவங்க குவாலிஃபை இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா VSலாம் கைஸ் லாஸ்ட் டேல வெறித்தனமான கேம் பிளே கொடுத்து எங்கேயோ இருந்தாங்க கைஸ். லாஸ்ட் டேக்கு முன்னாடி நாள் வெறித்தனமான கேம் பிளே கொடுத்து அவங்களுமே அடி தட்டி தூக்கிட்டாங்க வாய்ப்பு. அதுவும் வேற லெவலில் மெட்டா நின்ஜா இந்த டாப் 8 டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எங்கே குவாலிஃபை ஆகி எங்கே வந்திருக்காங்க ஆல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கு. ஹைதராபாத் லேண்ட் கிடையாது, ஹைதராபாத் செமிஃபைனல்ஸ் மட்டும்தான். அங்கே லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் எங்கே நடக்க போகுதுன்னா, நம்ம சென்னை ட்ரேட் சென்டரில் தான் நடக்க போகுது. கிண்டியில் இருக்க சென்னை ட்ரேட் சென்டர் நடக்க போகுது. அதை பற்றி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். எந்தெந்த டீம் தான் குவாலிஃபை ஆக முடியல ஆல்ட் அப்படின்னா, அந்த 9 to 24 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆக முடியல. வசிஸ்டா ப்ராப்ளி குவாலிஃபை ஆக முடியல. நானெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேல செம்மையாக கேம் பிளே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேம் பிளே டவுன் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்களாம் ஃபர்ஸ்ட் டே கொடுத்த கேம் பிளேலாம் இந்நேரம் #1 அதில் சோலாம் அடிச்சு தூக்கிட்டு எங்கேயோ போய்க்க வேண்டியது. அவங்களாலையும் குவாலிஃபை ஆக முடியல. கால் லேக்லாம் கடைசி மேட்ச்சு சம்பவம் மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும். கடைசி மேட்ச்சு டிடி வந்து பொழந்து தள்ளிட்டாங்க. ஆனால் கால் லேக்காலையும் ஃபைனல் மேட்ச் வந்து குவாலிஃபை ஆக முடியல. ட்ராய் வந்து டெஃபினட்டாக குவாலிஃபை ஆக வேண்டியது. நிறைய மேட்ச் கம்பேக் கேம் கொடுத்து வந்தாங்க. அந்த லக் இல்லையானு தெரில. கடைசி மேட்ச் வந்து கரெக்டாக VSக்கும் ட்ராய்க்கும் தான் காம்படிஷன் இருந்துச்சு. 2 பேருக்குமே கரெக்டாக அந்த ஃபைட் வந்துச்சு. அதில் வந்து ட்ராயால் வின் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் ஃபைனலுக்கு ஒரு தமிழ் டீம் கம்பல்சரி குவாலிஃபை ஆகியிருப்பாங்க. அவங்களாலையும் குவாலிஃபை ஆக முடியல. அதுக்கப்புறம் யார் குவாலிஃபை ஆக முடியும்னா
மித்து, ஈவாக்ஸு அவங்களாம் குவாலிஃபை ஆக முடியல. டிடிலாம் 16வது பொசிஷன் வந்திருக்காங்க. அவங்களாம் சர்வைவர் ஸ்டேஜுக்கு காத்திருப்போம். அவங்களும் குவாலிஃபை ஆவாங்க. நிறையா இப்போ லாஸ்ட் டைம் சாம்பியன் ஃபீனிக்ஸ் ஸ்போர்ட்ஸோட சாம்ராஜ் லாஸ்ட் டைம் சாம்பியன், அவராலையும் குவாலிஃபை ஆக முடியல. அப்புறம் K9 வெல்ட்லாம் 22 பொசிஷன்ஸில் முடிச்சிருக்காங்க. அவங்களாலையுமே ஜோன் அமையல. கேம் பிளேக்கு மேபி புது டிவைஸ் அந்த இதெல்லாம் லேண்ட் செட் ஆகலையான்னு தெரியல. ப்ராப்ளி இதெல்லாம் செட் ஆகிருக்கும். சர்வைவல் ஸ்டேஜில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வருவாங்கன்னு நம்புகிறோம். இதுதான் இந்த டீம்ஸ்லாம் குவாலிஃபை ஆகலை. இந்த 9 to 24 டீம்ஸ் யாருமே குவாலிஃபை ஆகலை. டாப் 8 ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டு எங்கே வர போகிறாங்கன்னா நம்ம சென்னைக்கு வர போகிறாங்க. மீதி இருக்கிற டாப் 9 to 24 டீம்ஸ் பிஜிஎஸ் விட்டு வெளியே போயிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் சான்ஸ் இதை விட்டாங்கன்னா அவங்க பிஜிஎஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஃபைனல் சான்ஸ் என்ன வைக்க போகிறாங்கன்னா சர்வைவல் ஸ்டேஜ் அப்படின்ட்டு வைக்க போகிறாங்க. சர்வைவல் ஸ்டேஜ் எப்போ நடக்க போகுது கேட்டிங்கன்னா வருகிற 16, 17 வருகிற மண்டேவும் டியூஸ்டேவும் பார்த்தீங்கன்னா சர்வைவல் ஸ்டேஜ் அப்படின்னு நடக்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னா 16 மேட்ச் தான் இல்லை, 2 4 ஒரு நாள் 6 மேட்ச், இன்னொரு நாள் 6 மேட்ச், 12 மேட்ச். அதில் டோட்டலாக 16 டீம் குவாலிஃபை 16 டீம் ப்ளே பண்ண போகிறாங்க. அதில் டாப் 8 யார் முடிக்கிறாங்களோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கு வந்துடுவாங்க. லேண்டில் டெஃபினட்டாக 3 தமிழ் டீமுமே என்ன பண்ணுறாங்களோ தெரியல, கம்பல்சரி வந்தே ஆகணும். ஏன்னா லேனு வேறு ஏதாவது ஸ்டேட்டில் நடந்தாலும் பிரச்சனை இல்லை. எங்கே நடக்க போனால் நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் நடக்க போகும்போது டெஃபினட்டாக 3 தமிழ் டீமுமே டெஃபினட்டாக 100% வந்தாகணும். 3 தமிழ் டீமுக்குமே 200% இந்த கெப்பாசிட்டி இருக்குது. 3 தமிழ் டீமுமே சர்வைவல் ஸ்டேஜில் எல்லாமே ப்ளே பண்ணிக்கிறோம். ஏன்னா தமிழ் பிளேயர்ஸ் வந்தால் தான் அந்த ஒரு லேண்டுக்கே ஒரு மரியாதை, ஒரு ஆடியன்ஸுக்கே ஒரு பெருமை சேர்த்த மாரி இருக்கும். 3 தமிழ் டீமுமே சர்வைவல் ஸ்டேஜில் கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆவாங்கன்ட்டு நம்ம நம்பலாம். எங்கே என்ன நடக்க போகுது ஆல்ட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, ஃபைனல் எப்போ நடக்க போகுதுன்னா 27, 28, 29 ஃபைனல் எப்போ நடக்க போகுது ஆல்ட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா 27, 28, 29 அப்போ தான் நடக்க போகுது. மொத்தம் எத்தனை டீம் ப்ளே பண்ண போகிறாங்கன்னா 16 டீம் ப்ளே பண்ண போகிறாங்க. 16 டீம்னா ஆல்ரெடி 8 டீம்ஸ் குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. இன்னொரு சர்வைவல் ஸ்டேஜ் வருகிற மண்டே டியூஸ்டே நடக்க போகுது. அதில் டாப் 8 யார் வராங்களோ அவங்க குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. டோட்டலாக 16 டீம் குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. ஃபைனல்ஸ் எங்கே நடக்க போகுதுன்னா நம்ம சென்னை ட்ரேட் சென்டரில் தான் நடக்க போகுது. கிண்டியில் இருக்குது. லேண்ட் வைப்ஸு ஃபஸ்ட்டு டைம் அஃபிஷியல் ஈவெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான்லாம் டெஃபினட்டாக விடமாட்டேன். 3 நாளுமே vlog இந்த சேனலில் கம்பல்சரி வரும். வேணுங்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 நாள் இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தான் லேண்ட் நடக்கிற ஏரியா. இதை சான்ஸ் விட மாட்டேன். ஆல்ரெடி இவங்க ஸ்கை ஸ்போர்ட்ஸ் அந்த லேண்ட்லாம் போயிட்டேன். இந்த லேண்ட் வேறு மாதிரி இருக்க போகுது. ஏன்னா அஃபீஷியல்ஸ் லேண்ட்னாலே அது சம்திங் ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது. 3 தமிழ் டீமும் டெஃபினட்டாக வந்துடுவாங்க. லேண்டில் நடக்கிற vlogs எல்லாமே கம்பல்சரி இந்த சேனலில் வரும். வேணுங்கிறவங்க இந்த சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், வீடியோ கண்டுக்கொண்டோம். இதேமாரி ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நாலேஜை கெயின் பண்ணிக்கணும்னா ஒரு ஃபாலோ தட்டிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பீஸ்.